ஒரு மனிதனை உலகம் தோற்கடிப்பதற்கு முன் அவன் மனம்தான் அவனை தோற்கடிக்கிறது. வெளியிலிருக்கும் எதிரிகள் ஆபத்தில்லை, உன் உள்ளே இருக்கும் மறை நம்பிக்கைகள்தான் ஆபத்து. நீ முயற்சி செய்ய முன்னே உன் உள்ளம் மெதுவாகக் கேட்கும், நீ முடியாது என்று. அந்தக் குரல் உன்னுடையதல்ல, அது உன் மறைமனத்தில் சேமிக்கப்பட்ட பழைய பதிவுகள். மனம் ஒரு அரண்மனை, மேலே விழிப்பு மனம், நீ இப்போது கேட்கிறாய். நடுவில் உட்புற மனம், உன் பழக்கங்கள், உன் பயங்கள். அடியில் மறைமனம், உன் வாழ்க்கை முழுவதும் சேமிக்கப்பட்ட இரகசியக் கிடங்கு. அரசன் மேலே இருப்பான், ஆனால் அரசாட்சியை இயக்குவது அடித்தளமே. நீ மேடையில் பேசப் போகும்போது இதயம் வேகமாகத் துடிக்கிறது, கைகள் வியர்க்கின்றன. ஏன்? ஏனெனில் ஒரு நாள் யாரோ உன்னை சிரித்தார்கள், ஒரு நாள் யாரோ உன்னை சரியில்லை என்றார்கள். அந்த நாள் கடந்துவிட்டது, ஆனால் அதன் பதிவு இன்னும் உயிருடன் உள்ளது. தியானம் மறைமனத்தின் கதவை திறக்கும் சாவி. அமைதியாக உட்காரு, உன் சிந்தனைகளை கவனித்துப் பார். மேலே வரும் எண்ணங்கள், அவைதான் உன் மறைந்த உண்மைகள். ஒரு புதிய செயலைத் தொடங்கும்போது உள்ளே ஒரு குரல் வரும், நீ இதற்குத் தகுதியில்லை என்று. அந்தக் குரலை நம்பாதே, அதை பதிவு செய். பின்னர் புதிய கட்டளை கொடு, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், என் குரல் மதிப்புடையது. மனம் ஒரு வயல், எதை விதைத்தாயோ அதுவே வளரும். தினமும் 5 நிமிடம் அமைதி, கவனம், பதிவு, மாற்றம். 21 நாட்கள் கழித்து உன் மனம் புதிய குரலை ஏற்றுக்கொள்ளும். உலகத்தை வெல்ல முன் உன் மனத்தை வெல். உன் உள்ளம் உனக்கு பணியாளனாக இருந்தால் வெற்றி தவிர வேறு முடிவு இல்லை. மறைமனத்தை கட்டுப்படுத்தும் மனிதன் விதியை கட்டுப்படுத்துவான். இன்று முதல் உன் மனத்தின் அரசன் நீதான். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.